நறுக்கி வச்சுருந்த பாவக்காயை ஃபுல்லாக சேர்த்தாச்சு. இதை நல்லா நம்ம ஊற்றின எண்ணெய் வெளியே வர்ற அளவுக்கு கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் பொடி மட்டும் சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்து வதக்கி விட்டுருக்கேன். நல்லா பாவக்காய் வதங்கி வந்துடுச்சு. நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் அழகாக வெளியே வந்துருக்கு. இப்போ கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துக்கலாம். இது பாவக்காய் நம்ம டீப் ஃப்ரை பண்ண போகிறது கிடையாது. இந்த தண்ணி குக்கரை மூடி வச்சோம்னா ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் ஒரு சிம்மில் 5 நிமிஷம் வச்சோம்னா பாவக்காய் நல்லா வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் பார்ப்போம். குக்கரை திறந்தாச்சு. சிம்மில் ஒரு 5 நிமிஷம் வச்சுருந்தோம். விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம ஊற்றின தண்ணி நல்லா வற்றிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். பாவக்காய் நல்லா வெந்துருச்சு.